சிம்பிளாக ஈஸியாக ஹோட்டல் ஸ்டைலில் காடை முட்டை கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரைஸ், சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு முதல்ல காடை முட்டையை உப்பு போட்டு 5 நிமிஷம் மட்டும் வேக வச்சா போதும். இதனோட தோல் எடுத்துடலாம். பேனில் எண்ணெயும் நெய்யும் போட்டு ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாயில் போட்டு நல்லா வதக்கணும். இதுக்கப்புறமா கறிவேப்பிலையும் போட்டுக்கலாம். தக்காளி ஒரு 3 தக்காளி, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா தூள், கொத்தமல்லி தூள், அதுக்கப்புறம் பெப்பர் தூள் இதெல்லாமே போட்டுட்டு பச்சை வாசனை போக வரைக்கும் வதக்கணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். நீங்கள் மூடி வச்சு கூட பண்ணலாம், இல்லை ப்ரெஷர் குக்கரில் கூட நீங்கள் செய்யலாம். ஸோ தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போது தயிர் வந்து ஒரு 1/2 கப் எடுத்துகிட்டு தேவையான அளவு தண்ணி, கடலை மாவு போட்டு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். இப்போ இந்த முட்டையும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போது இந்த தக்காளி வந்து நல்லா வெந்துருச்சு சாஃப்டாக. இப்போ நம்ம தயிர் ஊற்றிடணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்கணும். இந்த கிரேவியிலேருந்து அந்த ஆயில் பிரிஞ்சு வரும். ஸோ இது வந்து பன்னீர், அதுக்கப்புறம் மஷ்ரூம் இதில் வேணாலும் நீங்கள் பண்ணலாம். அப்பப்போ எடுத்து லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது வேக வச்ச காடை முட்டையை போட்டுடலாம். அதுக்கப்புறம் கசூரி மீத்தி, கொத்தமல்லி போட்டிங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடும். நம்ம காடை முட்டையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மல் முட்டையை விட அதிகமான சத்துக்கள் இருக்குது. நம்ம டெய்லி குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது கூட. உத்தமி கிச்சனில் காடை முட்டை மஞ்சூரியன், புலாவ், அதுக்கப்புறம் கிரேவி எல்லாமே நிறைய இருக்குது.